Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு வெஜ் குக்கிங் அப்புறம் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் விலாக்கும் பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சைடு டிஷ்க்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போறேன். அதை ரெடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த குக்கர்ல பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான அளவு வந்து பருப்பு வேக வச்சு விசில் வச்சிருக்கேன். என்ன கூடி கலரா அப்படினா முட்டைக்கோஸ் போட்டு கலரிங் பண்ணி வச்சிருக்கேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் வந்து தாளிச்சு போட்டேன். இது கொஞ்சம் அப்படியே சைட்லேயே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி போட்டேன். இப்போ இதில் வந்து வேக வச்சு வச்சுருந்தா வந்து பருப்பையும் எடுத்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுங்கிறனால வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து தனியாகவே குக் பண்ணுறேன். தனியாக குக் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் வரும். குக்கரில் போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறம்போது அது வேறு டேஸ்ட் வரும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து வீக் டேஸில் வந்து குக் பண்ணாலே சாம்பார் குக்கரில் வச்சுருவேன். இன்றைக்கி வந்து தனியாக வந்து வேக வச்சு வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ண போகிறேன் பாயசத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு காய்கறியும் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து ஆனியன் போண்டா தான் இப்போ செய்கிறேன். ஆனியன் எல்லாமே கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி மசாலா அதெல்லாம் கடல மாவெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் போண்டாலாம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வீட்டில் வந்து லன்ச் மெனு. பார்த்திங்கன்னா லன்ச் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் தான் போக போகிறோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா வந்து பாசிப்பருப்பு சுழியம் செய்ய போகிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்து அது லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுமே பார்த்திங்கன்னா வந்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு வந்து பச்சை பயிருக்கு வந்து ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு அதை இதில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அது வெள்ளைப்பாகு தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வந்து நமக்கு ஒரு கட்டியான பதம் வர்ற அளவுக்கு வந்து இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தீபாவளிக்கு போகிறதுக்காக தான் நான் எடுத்தேன். பட் போட முடியாமல் போயிடுச்சு. அதை இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா இதை வந்து நம்ம தீபாவளி டைம் தான் வந்து சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ மழைக்கு நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருப்பீங்க. ஸோ இந்த சுழியம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வந்து பாசிப்பருப்பில் சுழியம் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாக்கில் இருக்கிற தண்ணி எல்லாம் காஞ்சி நமக்கு வந்து நல்லா ஒரு கெட்டியாக வந்துச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பாலாக வந்து சுழியத்துக்கு தேவையான அளவு வந்து பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து சுழியம் எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சுருக்கிறேன் பால்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வந்து இட்லி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். தீபாவளி ஷாப்பிங்லாம் நல்லா தான் போனோம். பார்த்திங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் போயிட்டு அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா வந்து பெரிய பாப்பாவுக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஃபீவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து நான் இது வீடியோ எடுக்கலை. எல்லாமே வந்து முடியாததோட குயிக்காக எல்லாமே செஞ்சுட்டு சாமி கும்பிட்டோம். அதை வந்து தீபாவளி விழாக்கு வந்து நான் போடலை. தீபாவளி முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா இந்தியா கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் போயிடுச்சு. ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு. ஸோ அங்கே அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து நான் எந்த ஒரு வீடியோவும் இப்போ ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுழியம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தீபாவளிக்கு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு வந்து தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து கராமா தான் போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா கராமாவில் இருக்கிற மதுர் ஸ்டோர்னு இருக்கும். அந்த ஷாப் தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து இங்கே ஸ்பெஷலாக நிறைய வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா லைட்ஸ்லேருந்து அந்த ரங்கோலி கோலம் அந்த மாதிரி வந்து எல்லா திங்ஸும் இங்கே வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி லேம்ப்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு பார்க்க. கிறிஸ்மஸ் கூடே வந்து நீங்கள் இங்கே வந்து கலெக்ஷன்லாம் பார்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான லேம்ப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.